அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது வாழை இலையை பயன்படுத்தி செய்த கேழ்வரகு அடை. முதல்ல தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாழை இலை ஒரு துண்டு, கேழ்வரகு மாவு ஒரு கப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்கியது 2, பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கியது, வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்களை காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு வாணலி வச்சுருக்கேன். வாணலி சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுறேன். நல்லெண்ணெய் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடாகணுங்க. சூடாகினதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேங்க. வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஒரு அடைக்கு தேவையான வெங்காயங்க போட்டு அதை வதக்குறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கும்போது உப்பு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் வதங்கினாதாங்க நல்லா சுவை கூடுதலாக கிடைக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குறேன். ஓரளவு பொன்னிறமாக வதங்கும் போது வேர்க்கடையிலையும் சேர்த்துட்டேன். இப்போ முருங்கைக்கீரை சேர்க்குறேன். முருங்கைக்கீரை நல்லா துளுராக கிடச்சிதுங்க எனக்கு. அந்த கீரையை இப்போ சேர்க்குறேன். ஒரு அடைக்கு தேவையான அளவு கீரையை சேர்த்து வதக்குறேன். எல்லா கலவையும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினாதாங்க சுவை கூடுதலாக இருக்கும். வதங்கிடுச்சு, ஓரளவு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது கேழ்வரகு மாவு சேர்க்க போகிறேன். ஒரு அடைக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை சேர்க்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லைங்களா, அதுக்காக ஆஃப் பண்ணிடுறேன். தேவையான அளவு மாவை சேர்த்துட்டேன். போட்டு கிளறேன். அந்த பொருட்களோட மாவு மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடை பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு அடை மாவு ரெடி பண்ணுறேன். ரெடி ஆகிடுச்சுங்க அடை மாவு. இப்போ வாணலி வச்சு வாணலி சூடானதுக்கப்புறம் வாழை இலையில் எண்ணெய் தடவுறேங்க. எண்ணெய் தடவி அதை வாணலி மேலே வைக்க போகிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் தடவுறேன். வச்சுட்டு அடை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு மாவு எடுத்து அடை திரட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். மெலிசாக தட்டினீங்கன்னா அடை நல்லா ஈஸியாக வெந்துடும். அதனால் மெலிசாக தட்டுங்க. உங்கள் சைஸுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம தட்டிக்கலாம். ஓரளவு தட்டிட்டாங்க. இப்போ அந்த சூட்லேயே இலை சூடாகி அந்த சூட்டில் அடை வேகுதுங்க. அப்போ எவ்வளோ ருசி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓரளவு வெந்துடுச்சுங்க அடை. இப்போது 4 கார்னரையும் மடிக்க போகிறேன் இலையை. நாலு கார்னரையும் மடித்து திருப்பி போட போகிறேன். 2-3 முறை திருப்பி போடணுங்க. இது வேகிற நேரத்தில் இதோடைய பலன்களை பார்த்துடலாம். முருங்கைக்கீரை கேழ்வரகு மாவு சேர்ந்து செய்கிற அடையில் ஏற்படுகின்ற மருத்துவ குணங்களையும் பலன்களையும் பார்க்கலாம். முதல்ல வாழை இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குதுங்க.
இது செல் சிதைவை தடுக்கும். இதனால் நம்ம இளமையோடு இருக்கலாம். 2வது, மன அழுத்தத்தை தடுக்கிற வல்லமை வாழை இலைக்கு இருக்குங்க. அப்புறம் கேழ்வரகு மாவில் இரத்தத்துக்கு தேவையான ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும் திறமை சக்தி இதில் இருக்குங்க. மேலும் இதில் லெசித்தின் மற்றும் மெத்தியோனை என்ற அமினோ அமிலம் இருப்பதால் கல்லீரலை கொழுப்பிலிருந்து காப்பாற்றுதுங்க. அடுத்து முருங்கைக்கீரையை பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் இரும்பு, தாமிரம், சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. இது உடலின் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் பங்கு இதுக்கு அதிகங்க. அதனால் இந்த கேழ்வரகு அடையை வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இன்னொரு வாழையில் வச்சு பரிமாறினா சாப்பிடலாம். அதை வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை பசேல்னு வாழையில் அடை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.